பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஒரு இந்த அருமையான காலையில் கர்த்தர் உங்களுடைய பிரச்சனையை விடுவித்து உயர்த்துகிற கர்த்தர். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை பாருங்க. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிறனை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாயிருந்த பலத்த சத்துருக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கு என்னை விடுவித்தார். விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். எல்லாமே அவர் செய்து முடிச்சிட்டார். பாருங்க, இதுக்காக ஆண்டவர் உங்க கையை பிடிச்சிருக்கிறார். உங்களை பிடிச்சி ஜல பிரவாகத்துல ஆழத்துல யாரை போல, பேதுருவை போல அமிழ்ந்து போகிறேனே ஐயரே என்னை ரட்சியும்னு கத்துனா பாருங்க. அதே போல ஒரு மீட்பில்லாத வேளையில அமிழ்ந்து போயிட்டு, கடன்ல அமிழ்ந்து போகலாம், நோயில அமிழ்ந்து போகலாம், பணப்பிரச்சனை அமிழ்ந்து போகலாம், மனப்பிரச்சனை அமிழ்ந்து போயிருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்புல ஒரு டெவலப்மெண்ட் இல்லைன்னு நீங்க மனம் அடிவா இருக்கலாம். எதுனாலும் இன்னைக்கு சொல்றார், உங்களை தூக்கி விடுகிற கர்த்தர். நீங்க எந்த காரியத்துல உங்க பிள்ளைகளை பெற்ற அந்த பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி விடுவார். உங்க தொழில் நஷ்டத்திலிருந்து உங்களை தூக்கி விடுகிற கர்த்தர். அதை விட உங்களை விட பலவான்களா இருக்கிற, உங்களுக்கு சத்துருவா இருக்கிறவங்க அவருடைய கையிலிருந்து உங்களை தப்புவிக்கிற கர்த்தர். பாருங்க, உங்களை விசாலமான இடத்துல கொண்டு வந்துருவார். ஆபத்துல உங்களுக்கு எதிரிட்டு வந்தவர்களுக்கு முன்பாக கர்த்தர்களுக்கு ஆதரவா இருந்து அவங்களை தொலைச்சே படுவார். உங்களை விசாலமான இடத்துல கொண்டு, காரணம் சொல்றார், உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன், உன் மேல நான் பாசமா இருக்கிறேன், உன் மேல அன்பு வைத்திருக்கிறேன், உன் பிள்ளைகளுக்கு மேல அன்பு வைத்திருக்கிறேன். அதனால எந்தவித பிரச்சனையிலிருந்து உன்னை விடாதபடி உன்னை விடுவித்து, உன்னை பாதுகாத்து, உன்னை பலப்படுத்தி உயர்ந்த இடத்துல உயரத்திலிருந்து உன்னை கை நீட்டி தூக்கி விடுத்து அவரை போல ஆண்டவர் உயர்ந்த இடத்துல வைக்கிறவர். யாரை போலன்னா நம்ம தொடக்கத்திலேருந்தே பார்க்கலாம். யோசேப்பிலேருந்து கடைசியில வேத புத்தகத்தில் முடியும் போது அப்போஸ்தலர் 28 பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கையில பாம்பு கடிச்சிருக்கோம், எல்லாரும் சபித்தாங்க. அது தூக்கி போட்டவன் அவனுக்கு ஒரு உயர்வு, எல்லாரும் சூழ்ந்து கொண்டு அவனை ஆனர் பண்ணாங்க. அப்படிப்பட்ட நாள் இந்த நாள். என்னால தகப்பனே, அமிழ்ந்து போன என்னை கர்த்தர் கரத்தை பிடித்து தூக்கி விட்டீங்க. காரணம், நான் உங்க மேல பிரியமா இருக்கிறேன். ஆண்டவர் உங்க மேல மகிழ்ச்சியா இருக்கிறார், உங்க மேல அன்பா இருக்கிறார். ஆண்டவர் அப்படி எங்களை தூக்கி விட்டு எல்லாவற்றிலும் எங்களை உயர்த்தி ஆசீர்வதினால பிதாவே. ஆமென்.